ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று டிவிகே தலைவருமான அண்டு நடிகருமான விஜய் அவர்கள் பெங்களூரில் இருக்க சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. இது எல்லாமே அவரோட அரசியல் காரணத்துக்காக தான் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வேற வரப்போகுது. எலெக்ஷன் ரிசல்ட்டில் அவர் மிகப்பெரிய வெற்றியை காமிக்கணும் அப்படின்றதுக்காக கோவில் கோவிலாக போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் இன்னைக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது. அவரோட விவாகரத்து கேஸில் இருந்த நீதிபதி இடமாற்றம் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் நடுவில் வந்திருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி ஏற்பட்டது. சரி, ஓகே, அரசியல்ல இப்படிதான் நெருக்கடி அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவரோட வீட்டிலேயே அதிக நெருக்கடி வர ஆரம்பிச்சது. ஏன்னா சங்கீதா அவர்கள் சடனா டிவோர்ஸ் பண்ண போறதா அறிவிச்ச உடனே எல்லாருமே ஷாக் ஆனாங்க. என்னடா இத்தனை வருஷம் ஒன்னா இருந்தவங்க சடனா ஏன் விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வேணாம், இப்போதைக்கு டிவோர்ஸ் வேணாம், என்ன சண்டே இருந்தாலும் சமாதானம் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேரும் முழு மூச்சில் இருக்காங்க விவாகரத்து பண்ணணும் அப்படின்றதுல. ஆனா இந்த விவாகரத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் தெரியல. ஆனா அவங்களோட மகனுக்கும் மகளுக்கும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும். ஆல்ரெடி ஜேசன் சஞ்சய் அவர்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் படத்தை டெபியூட் பண்ணி முடிச்சிருக்காரு, டைரக்ட் பண்ணி. ஸோ அந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி காமிக்கணும். அதே போல அவரோட மகளும் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எதிர்காலமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த நேரத்தில் இப்படி இவங்க டிவோர்ஸ் பண்றது அண்ட் அரசியல்ல இப்படி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்கிறதுன்றது அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்கப்படும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நேற்று சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்தப்ப சங்கீதா கூட தான் வந்தாரா இல்ல த்ரிஷா கூட வந்தாரா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால அது ஒரு பக்கம் போட்டு விமர்சனமா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்ல விஜய் அவர்களோட வெற்றி சதவீதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்றத நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.